வெல்கம் டு ஜெயா அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காய பொடியாக நறுக்குந்து, ஒரு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 50 துவரம் பருப்பு, 50 கடலை பருப்பு, பாசிப்பருப்பு 50. பாசிப்பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் உருண்டை சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் பாசிப்பருப்பு போடுறது. 3 பருப்பையே தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பருப்பை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நறுன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்புக்கு கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறமா வெங்காயம், நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பச்சை ஸ்மெல், அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு நல்லா போகணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சலை எடுத்து ஊற்றிடணும். புளி கரைச்சல் ஊற்றினோன்னா கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோன்னா தேவையான தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோன்னே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொதிச்சு வந்தோடனே எடுத்து வச்சிருக்க பருப்பு உருண்டை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல போட்டோம். அது வெந்து நல்லா மேலே வரும். பாருங்கள், எல்லா உருண்டையும் வெந்து மேலே வந்துடுச்சு. இப்போ நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடுங்க. சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.